ஹாய் லீடர்ஸ், என்னோட நேம் ஹாரிகா. நான் 8% லெவலில் இருக்கேன். ஸோ இப்போ இந்த காம்படிஷனில் நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டாபிக் தான். ஸோ நம்ம இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணுன்னா ஒருத்தராக நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீம் அது செட் ஆகலைன்னா கண்டிப்பாக அங்கே ஃபெயில்யூர் தான் ஆகும். ஸோ இங்கே நான் என்னுடைய டாபிக் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரீடைன்மெண்ட்டோட சின்ன டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ என்னுடைய அப்ளைன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது அண்டு நான் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட்டு நான் ரெக்ரூட்மெண்ட்டோட சின்ன டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு பர்சனை நம்ம அப்ரோச் பண்ணுறது. அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா வாய்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது வாய்ஸில் என்னென்னா ஒரு ஹெச்ஆர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம பேசணும். ஆப்போசிட் பர்சனுக்கு இவங்க ஜாப் கொடுக்குறவங்க தான் அந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர் மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக வாய்ஸ்ன்ற பில்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சக்ஸஸ்ன்ற இந்த டிப் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ ரொம்பவே ஸ்லோவாக பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு மீடியம் பேஸில் ஒரு ஹெச்ஆர் மாதிரி நம்ம எப்படி பேசணும் ப்ரொஃபஷ்னலாகன்ற மாதிரி கற்றுக்கோங்க. அதுக்கு நிறைய வேஸ்ன்றது இருக்குது. நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் செல்ஃபாக அவங்களான்ட்டு 9 o'clock மீட்டிங்ஸ் கூட இருக்குது. 9 o'clock மீட்டிங்ஸ் ஆனால் என்ன நீங்கள் ஃபீட்பேக் போடுறீங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுக்கு, ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன் கான்ஃபிடென்ட். எதுக்குமே பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறது? எதனா தப்பு பண்ணால் நம்ம பயப்படணும். எதுவுமே தப்பு பண்ணல இல்லையா, யாரையும் நீங்கள் ஏமாற்றலை. கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை வச்சு தான் உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது அவ்வளோ வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் கரெக்டு பாயிண்ட் பேசுகிறீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, எதுக்குமே பயப்படாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, சரியா? அது செகண்ட் டிப் நீங்கள் பேச சொல்லும், ஓகேவா? அண்டு தேர்ட் ஒன் கிளாரிட்டி. எப்போவுமே கிளாரிட்டி மைண்ட் செட்டில் இருங்க, கன்ஃபியூஷனாகவே இருக்காதிங்க. இப்போது நீங்கள் ஒருத்தர் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்கன்னாக்கா கிளாரிட்டி மைண்ட் செட்டோட ஆன்சர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சா கிளாரிட்டியாக சொல்லுங்கள், இது பிரதர் இது சிஸ்டர்ன்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் கிளாரிட்டியாக இருங்க. கன்ஃபியூஷன் மைண்டில் இருந்துட்டு அவங்களுக்கு வேறு ராங் அந்த இதுவான்றது கன்வே பண்ணாதீங்க, சரியா? அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா ஹானெஸ்டி. எப்போவுமே பொய் சொல்லாதீங்க, ஹானஸ்டியாக இருங்க, நிஜாயித்தியாக இருங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, கார் வரும், வீடு வரும், இதெல்லாமே சொல்லுவோம். டிஸ்அட்வான்டேஜஸ் கூட சொல்லுங்கள். என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, வராமல் கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலியே அகெய்னஸ்ட்டாக இருக்கலாம். அந்த டைமில் கூட நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் பிரதர் இல்லைனா சிஸ்டர், அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் இது பண்ணுறது சொல்லுங்கள், சரியா? நிஜாயித்தியாக இருங்க. பொய் சொல்லிவிட்டு சேர்த்துட்டோன்னுமே அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ ஹானஸ்டியாக இருங்க. ஹானஸ்டியாக இருந்தாக்கா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் வரும், ஓகேங்களா? அண்ட் ஃபிஃப்த்து டிப் என்னென்னா ட்ரஸ்ட்டு. ஸோ எப்போவுமே நம்பிக்கையை எப்போவுமே இது பண்ணாதீங்க. ஆனால் இப்போது ஒரு பர்சன் உங்களை நம்பி உள்ளே வராங்களன்னா அவங்க நம்பிக்கை நீங்கள் எப்போவுமே பிரேக் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் உங்களுக்கு ரீடைன்மெண்ட்டோட சில டிப்ஸ் ஆனது ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரீடைன்மெண்ட்டில் என்னென்னா கிவிங் ஸ்பேஸ் அண்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு டைம் பண்ணுறது கொடுங்க. அவங்களுக்கு டைம் என்ன என்னென்னா, அவங்களுக்கு இப்போ சேர்ந்துட்டவொடனே இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதுங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு டைம் பண்ணுறது கொடுங்க, சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது மேக் பண்ணிக்கோங்க. என்னுடைய அப்ளைன் கூட நான் சேர்ந்தப்போ அவங்க அவ்வளோவா எனக்கு இது பண்ணணும், இது பண்ணணும், அவ்வளோ இதுவாக ப்ரெஷரும் பண்ணது கிடையாது, இதுவும் பண்ணது. நான் அவங்க மீட்டிங் தான் கூடுவாங்க. அது ஒன்று தான், இது ஒன்று பாருங்கள் சிஸ்டர், ஓகேவா, பரவாயில்லையா, பார்க்க முடியுமா இப்போ உங்களால், அந்த மாதிரி கேட்பாங்க என்னை ஸ்டார்டிங்கெல்லாம். அந்த மாதிரி நீங்களும் என்னென்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்பேஸ்ன்றது கொடுங்க, டைம் கொடுங்க ஃபர்ஸ்ட்டாக, ஓகேவா? டைம் கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ன்றது ரிலேஷன்ன்றது ஃபார்ம் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் என்ன, பி ரியல். எப்போவுமே ரியலாக இருங்க. என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, டவுன்லைன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் ஆஃப் டவுட்ஸாக இருக்கும், ஃபுல் மைண்டு டவுட்ஸாக இருக்கும். அப்போ என்னென்னா அவங்களுக்கு டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லித்தாங்க. ஒருவேளை தெரில நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லுங்கள். ஒருவேளை தெரியாது கூட நீங்கள் ஏதோ ராங்காக கன்வே பண்ணி அவங்க இதுவில் அங்கே என்னென்னா ஒரு பாண்டிங்ன்றது பிரேக் ஆகிடும், ஓகேவா? ஒருவேளை தெரியல, ஓகே சிஸ்டர் நான் தெரிஞ்சுக்கின்னு சொல்கிறேன் உங்களுக்கு அன்ற மாதிரி ஒரு ரிலேஷனே வச்சுக்கோங்க, சரியா? இது ரீடைன்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. எப்போவுமே ரியலாக இருங்க, ஃபேக்காக இருக்காதீங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா டோன்ட் பி செல்ஃபிஷ்.
ஸோ செல்ஃபிஷ்ஷானா தெரியும் இல்லையா? எப்பவுமே ஸ்வார்த்தமாக எப்பவுமே இருக்காதீங்க. ஆனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டவுன்லைனுக்கு உங்களுக்கே கூட நெக்ஸ்ட் லெவல் குவாலிஃபை ஆயிடணும். நீங்கள் இந்தே மந்த்து ஒரு 30 பிவி ஷார்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் டவுன்லைனை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்ட்டு அவங்களுக்கு நீங்கள் எப்போ ஃபோர்ஸ் பண்ணி செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன யூஸ்ன்றது நீங்கள் சொல்லித்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்க்காதீங்க. அவங்களுக்கு என்ன யூஸ்னாக்கா உங்களுக்கு கூட பெனிஃபிட் தான். ஸோ செல்ஃபிஷாக எப்பவுமே இருக்காதீங்க. அவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால. அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன, டீச்சிங் அக்கார்டிங் டு தேர் மைண்ட் செட். ஸோ நம்ம எப்பவுமே இது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? இது இந்த இது வந்தது நம்ம பிஸ்னஸ்ன்றது ஒரு டீச்சிங் ப்ராசஸ் தான். ஸோ டீச்சிங் ப்ராசஸ் ஆனால் என்ன, நம்ம கற்றுக்குன்னு நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோன்னா அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லித்தரோம். ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக கற்றுக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறவங்க கிட்ட நம்ம ஸ்லோவாக சொல்லித்தர முடியாது இல்லையா? அதே மாதிரி ஸ்லோவாக கற்றுக்கிறவங்க கிட்ட ஃபாஸ்ட் நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அதே மாதிரி நம்ம அவங்கள மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கான்ட்டு கண்டுக்குன்னு அது மாதிரி நம்ம ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, இது எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது ரொம்ப சின்ன வேர்டு இது இந்த இதுவும் முன்ன. ஸோ இது என்னென்னா, இந்த டிப்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே. ரீடைன்மெண்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து மஸ்ட் அண்ட் ஷுட்ன்னு தான் நான் சொல்லுவேன். மஸ்ட் அண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு தான் எதுக்குன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சின்னதாக பண்ணட்டும், எதனா சின்ன வீடியோ மேக் பண்ணுறோம், எதனா சின்னதாக ஆடியோ போட்டோம், காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பெருசாக கொடுங்க. சூப்பர் பிரதர், ரொம்பவே சூப்பராக போட்டிங்க, நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ட்டு, அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்றது கொடுங்க. அப்போ அவங்க இன்னும் ஹாப்பி ஆவாங்க, இன்னும் பாசிட்டிவ் மைண்டுக்கு போய் இன்னும் ஒர்க்ன்றது நல்லா பண்ணுவாங்க. உங்கள் கூட ட்ராவல்ன்றது ரொம்ப நாள் பண்ணுவாங்க. சரியா? உங்கள் கூட ட்ராவல் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிவிட்டு ஐடி போடுறது கிடையாது முக்கியம். இங்கே ஃபர்ஸ்ட் உங்கள் கூட யார் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனது ரொம்பவே சூப்பராக அண்ட் சீக்கிரமாக வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்த். தேங்க்யூ.